திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிக் என்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பகுதி ஈக்கான நோட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பகுதி ஈயில் மொத்தம் 21 டாபிக் இருக்குது. ஸோ அதில் 10 டாபிக் மட்டும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 5 டாப்பிக்கான நோட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 3 டாபிக் நம்ம முடிக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 டாபிக் முடிச்சிருப்பீங்க. இன்னையிலேருந்து 10, 11, 12வது டாபிக் நீங்கள் முடிக்கணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நான் இன்றைக்கும் நாளைக்கும் படிக்கிறதுக்கான நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? மீதி நம்ம என்ன பெண்டிங் கொடுக்கணுன்னா இன்னும் ஒரு 6 டாபிக் தான் கொடுக்கணும், சரிங்களா? மொத்தம் ஒரு 10, இப்போ ஒரு 5, 15 கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 6 டாபிக் கொடுக்கணும். 6 டாபிக் கொடுத்தோன்னா மொத்தம் எத்தனை 21 டாபிக் நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எப்போ டெஸ்ட்டுனா நெக்ஸ்ட்டு சண்டே அதாவது நாளைக்கு இல்லாமல் நெக்ஸ்ட்டு சண்டே நம்ம பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் பிடிஎஃப் வடிவில் டெஸ்ட் இருக்கும். ஸோ பகுதி இ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வாரம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி 10 டாபிக் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ மீதி இன்னும் ஒரு 11 டாபிக் தான். பேஜஸை பார்த்து பயப்படாதீங்க. பேஜஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பகுதி ஆ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது பார்ட் பின்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாமே செய்யுள் இருக்கும். அது ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ செய்யுளில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி நம்ம பிடிஎஃப் டெஸ்ட்டே நம்ம கொடுத்துட்டோம். அதெல்லாம் பார்க்காதவங்க நோட்ஸ் அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், சரிங்களா? ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லை டெலிகிராம்லேயே இருக்கும். நீங்கள் பார்க்காதவங்க அதையும், சரிங்களா? அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப்பையும் சரி பார்த்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இல்லாத டாபிக் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா நானே நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிடிஎஃப் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நம்ம முழுக்க சிலபஸ் வைஸ் பார்க்குறது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம், சரிங்களா? இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஓல்டு, நியூ, 11th and 12th எல்லாமே சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணும்போது தேவையில்லாத டாப்பிக்லாம் நம்ம படிக்கிறத நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா கொஷினே சிலபஸ் வைஸ் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம சிலபஸ் வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் தமிழ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? மொத்தமே 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் தமிழ் தான் கேட்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நம்ம என்னது 3 வாரத்தில் நம்ம கிட்டத்தட்ட இந்த தமிழ்ன்ற போர்ஷனவே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் 100 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிடுவீங்க, சரிங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பகுதியாக ஈல நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் கொடுத்துருப்போம்ல 10 ஹெட்டிங். ஸோ அதுவும் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், சரிங்களா? ஸோ அதோட தொடர்ச்சியான வீடியோ தான். ஸோ 5 டாபிக் நான் கவர் பண்ணியிருப்பேன். மீதி 6 டாபிக் தான் என்ன பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கவர் ஆயிரும், சரிங்களா? ஸோ நாளைக்கு அந்த 6 டாப்பிக்கை நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ நாளைக்கு அந்த 6 டாபிக் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஓரியன்ட், அதாவது தமிழில் ப்ரீவியஸ் இயர்லேருந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த செய்யுளையும், ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும்ல, ஸோ இதில் இருக்கிறதுல ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்தெல்லாம் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷினாக நான் எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு அது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயரையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக்கையும் முடித்த மாதிரி இருக்கும், சிலபஸ் வைஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க மாதிரி இந்த தமிழை நீங்கள் டக்குன்னு முடிச்சிட்டாலே உங்களுக்கு என்னது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நம்ம தமிழவே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு 100க்கு 100 கொஷின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்ற ஒரு மன திருப்தி இருக்கும். மீதி 100 கொஷினுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு தைரியமும் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 100 கொஷினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இன்னும் 100 கொஷின் தான் இருக்குது. நீங்கள் ஃப்ளூக்கில் அடித்தா கூட 50 கொஷின் கரெக்டாக போட்டுருவீங்க, சரிங்களா? ஸோ அப்போ 200க்கு 150 கொஷின் கிட்ட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமே கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 200க்கு 170, 180 எடுத்தாலே போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதோட பகுதி இன்னும் ஒரு 6 டாபிக் தான் இருக்குது. பெண்டிங் நாளைக்கு கொடுத்துறேன். ஸோ இப்போக்கி இந்த 5 டாபிக் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமிக் என்பிசி அகாடமி.